ஓம் சாந்தி. 16/6/2017 இன்றைய முரளி ரிவிஷன். இன்னைக்கு பாபா சொல்கிறாரு, யார்கிட்டையுமே அதிகமாக விவாதம் பண்ணாதீங்க, நேரத்தை இழக்காதீங்க, அப்பாவுடைய அறிமுகத்தை மட்டும் கொடுத்துடுங்க. அடுத்தது பாபா சொல்கிறாரு, எல்லாரும் பாபாவுடைய குழந்தைங்க தான். ஆனால் எந்த குழந்தை பாபா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு அதன்படி நடக்கிறாங்களோ அவங்க தான் பாபாவுடைய நேரடி குழந்தைங்க. அவங்களுக்கு நான் கண்டிப்பாக பாபாட்ட இருந்து முழு ஆஸ்தியை அடைந்தே தீர்வுன்ற நிச்சய புத்தி இருக்கிற காரணத்தினால ஸ்ரீமத் படி தூய்மையாக இருப்பாங்க. மற்றபடி மன வழிப்படி யார் நடக்கிறாங்களோ, தூய்மைன்ற கங்கணத்தை கட்டிக்காமல் யார் இருக்கிறாங்களோ, அடிக்கடி சந்தேக புத்தி சத்தியத்தை தூய்மையாக இருக்கிறதுக்கான சத்தியத்தை யார் மீறாங்களோ அவங்க எல்லாருமே மாற்றாந்த குழந்தைங்க. அடுத்தது பாபா சொல்றாரு, பழைய உலகம் நரகம், புது உலகம் சத்தியுகம். ஸோ பழைய உலகத்தை புது உலகமாக மாற்றுறது தான் பரமபிதா பரமாத்மாவுடைய படைப்பு. ஸோ இறைவன் சிவன் அப்படின்ற பேரை சொல்லணும். நீங்கள் பிரபு ஈஸ்வரன் சொன்னால் கூட சிவன் சொல்லி அவருடைய ரூபம் என்ன எல்லாத்தையும் கரெக்டாக சொன்னால் தான் அவரை நினைவு செய்வாங்க. ஆனால் பேர், உருவம், தேசம், காலம் இதெல்லாம் அவர் கிடையாது அப்படின்ட்டு மனிதர்கள் சொல்லிடுறாங்க. ஆனால் இது எல்லாம் இருக்குது, பாரதத்தில் தான் அவர் வராரு அப்படிங்கிறதுனால தான் சிவராத்திரி பாரதத்தில் கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் அப்பாவுடைய அறிமுகம் கிடைச்சாதான் அப்பா கிட்ட புத்தியை செலுத்த முடியும். அதனால் அறிமுகத்தை மட்டும் கொடுங்க. ஏன்னா யாருக்குமே மனித சிருஷ்டியை இறைவன் எப்படி படைக்கிறாரு, எப்போ படைக்கிறாரு, அவர் படைக்கும்போது இந்த உலகம் எப்படி இருக்கும், இது எதுவுமே தெரியாது. மற்றபடி எல்லோருக்குமே லௌகீக தந்தை சத்தியுகத்துலேருந்து கலியுக கடைசி வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் துக்கம் வந்தால் பரலௌகீக தந்தையைத்தானே நினைவு செய்கிறாங்க. அடுத்தது பரந்தாமம் சொர்க்கம் கிடையாது இல்லையா. கிறிஸ்தவ மதத்தில் பரலோக ராஜ்யம்னாங்க. ஸோ பரந்தாமத்திலே சொர்க்கம் இருக்கிற மாதிரி ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திடுது. ஆனால் அப்படி கிடையாது. இதே பூமி தான் சொர்க்கமாக இருக்கும். அங்கே வெறும் ஆத்மாக்களும் இறைவனும் வசிக்கிற இடம்தான் பரந்தாமம். சரீரம் இல்லாமல் இருக்கிற இடம் அது. நீங்கள் இப்படியும் புரிய வைக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் அப்பா கடவுள், அவர் தான் சொர்க்கத்தை படைக்கிறாருன்னா நம்ம ஏன் இப்போ சொர்க்கத்தில் இல்லை தெரியுமா? ஏன்னா அவர் படைக்கும்போது அது சொர்க்கமாக தான் இருந்துச்சு. ராவணன் வசமாகி நாம் இதை நரகமாக்கிட்டோம். அதுவும் பாரதவாசிகளுக்கு இதை புரிய வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே தான் ராவணனை எரிக்கிறாங்க. இறைவனை எல்லோரும் நினைத்தா கூட அவர் சர்வவியாபின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் என்ன சொல்லிட்டாங்க, அவருடைய அடிமுடியை யாரும் அடைய முடியாது, அவரை பற்றி தெரிஞ்சுக்கவும் முடியாது அப்படின்னு சொன்னதுனால மனிதர்கள் சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ துக்கத்துலேருந்து நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை அப்படின்ட்டு. ஆனால் பாபா சொல்கிறார், சோர்ந்து தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் நான் சொர்க்கத்தை படிக்கிறேன், நம்பிக்கை கொடுக்கறதுக்கு வரேன். அதுதான் பாபா வர டைம். கண்டிப்பாக பக்தர்களுக்கு அவங்களுடைய பலனை பாபா கொடுக்குறார், தான் கொடுக்கணும். மற்றபடி இறைவன்கிட்ட போய் பலனை பெற முடியாது. ஏன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு தூய்மையற்றவர்கள் போகவே முடியாது. அதனால தான் பாபாவே இங்கே பலனாக முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்கிறார். அதுவும் முயற்சி செய்கிற குழந்தைங்களுக்கு தான்.
எல்லாருக்கும் அவர் கொடுக்குற ஆஸ்தி கிடைக்காது. அவர் கொடுக்குற வழியை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் அந்த ஆஸ்தி கிடைக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இறைவனை எங்கெங்கேயோ தேடணும் உங்களை மாதிரி, அப்போல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, ஆனால் இப்போ அவர் கிடைச்சிட்டாரு, அதனால் நாங்கள் இப்போ தேடுறதை நிறுத்திட்டோம். மற்ற எந்த வழியிலையும் அவர் கிடைக்க மாட்டார், அவரே வந்துட்டார், நிச்சய புத்தியோடு வந்து அவர் ஞானத்தை கேட்கறதன் மூலமாக தான் பலனை நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் அவருக்குரிய டைமில் தான் அவர் வருவார். இதுக்கு முன்னாடி இறைவன் வந்ததே கிடையாது, வந்ததெல்லாம் வெறும் தர்மஸ்தாபக ஆத்மாக்கள் தான். பாபா சொல்றாரு, 84 பிறவியும் தேவதா தர்மத்தினருக்கு தான், 5 வர்ணங்களும் தேவதா தர்மத்துக்கு தான். ஸோ இப்போ எல்லாருமே சூத்ர வர்ணத்தில் தான் இருக்கிறாங்க. இதற்கு பிறகு தான் பிராமண வர்ணத்துக்கு வந்து மீண்டும் நீங்கள் தேவதையாக ஆகுறீங்க. அதனால் வர்ணங்களை வச்சு நல்லா புரிய வைங்க. விராட ரூபத்தில் கூட வர்ணங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. ஸோ பிரம்மா மூலமாக தான் சொர்க்கத்தை படிக்கிறாருன்னா முதல்ல பிரம்மா குமாரிகளை தான் படிச்சிருப்பாருன்னா நம்மளை பற்றிய அறிமுகத்தையும் கொடுங்க. ஸோ எல்லோருக்கும் அப்பாவாக இருக்கிறனால தான் பிரஜாபிதா பிரம்மான்னு அவரை சொல்கிறோம். அவர் வாய் மூலமாகத்தான் இந்த ஞானத்தை கொடுத்து பிராமணர்களை படைக்கிறார். ஏன்னா அந்த பிரம்மாவுக்குமே அப்பா சிவபாபா. ஸோ இது ஈஸ்வரனுடைய குலம், நாம் அவருடைய வம்சத்தினர், உண்மையான பிராமணர்கள். அதனால தான் தூய்மைக்கான உறுதிமொழி எடுக்கிறோம். ஸோ எல்லாமே ராக்கி கட்டுற ஹோலி ஃபங்க்ஷன்லேருந்து, ராவணனை எரிக்கிற தசரா ஃபங்க்ஷன்லேருந்து எல்லாமே இந்த சங்கம யுகத்துடைய நினைவாகத்தான் இருக்குது. உலக விநாசத்துக்கு பிறகு உடனே தீபாவளி வந்துடும்ன்றார். தீபாவளி அப்படின்றது என்னென்னா ஆத்ம தீபம் ஏற்றப்பட்டு இருக்கிறது. இப்போ எல்லாருடைய ஆத்ம தீபமும் அணைஞ்சி தான் இருக்குது. சிவபாபாவுக்கு மட்டும்தான் படகோட்டி தோட்டக்காரன்ற பேர் சொல்ல முடியுமே தவிர பிரம்மாவுக்கோ விஷ்ணுவுக்கோ சங்கருக்கோ சொல்ல முடியாது. பாபா ஒவ்வொருத்தரையும் மலராக பார்க்குறார். ஒரு சில குழந்தைங்க ரோஜா மலராக இருக்கிறாங்க, ஒரு சில குழந்தைங்க லில்லி மலராக இருக்கிறாங்க. ஸோ ஏன் பாபா தோட்டக்காரன்னா, இது முள் நிறைஞ்ச காடு, வெறும் சண்டை சச்சரவு. இதில் இருந்து பாபா நம்மளை மலர்களாக ஆக்குறார். இங்கே ஏன் எல்லாம் சண்டை சச்சரவு போடுறாங்க? அப்பாவை பற்றி தெரியல நாஸ்திகர்கள். செல்வமும் இல்லாமல் இருக்கிறாங்க. எந்த செல்வமும் இல்லை, ஞான செல்வம் இல்லை, குணச்செல்வம் இல்லை, சக்தி செல்வம் இல்லை. ஸோ இந்த செல்வமெல்லாம் நிறைந்த ஒருத்தர் தான் அந்த செல்வத்தை கொடுக்க முடியும். அதுக்கு தான் பாபா வரார். எல்லாமே அவர் கொடுக்குற ஞானத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிது. அந்த ஞான செல்வந்தர் யாருக்குமே தெரியல. அவர் கண்டிப்பாக வந்ததான் நம்மளை செல்வந்தர் ஆக்குறாரு. இப்போ இந்த கலியுகத்தில் கூட எல்லாருமே ஒரே தர்மம் வேணும், ஒரே ராஜ்யம் வேணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய விருப்பம். தூய்மை வேணும், மனிதர்கள்ட்ட சுத்தமே இல்லை அப்படின்றாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும், சத்தியுகத்தில் ஒரே தர்மம் இருந்துச்சு, ஒரே ராஜ்யம் இருந்துச்சு. மாயா ராவணன் வந்து தான் பல வழியை கொடுத்து இந்த பூமியை துக்கதாமமாக நரகமாக மாற்றிட்டான். இப்போ நாம் மீண்டும் அந்த தேவதா தர்மத்துக்கு போகிறதுக்காக தான் பிராமண வர்ணத்தினராக ஆகியிருக்கிறோம். எல்லாத்தையும் விட உயர்ந்த கண்டமே இந்த பாரதம் தான். ஸோ கீதை காட்டலை அப்படின்னா இதை பாரதம்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. எல்லாரும் சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. ஏன்னா எல்லையற்ற அப்பாவுடைய கோயில். அவர் தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குறாரு. செல்வமே இல்லாத அனாதைகளை செல்வந்தர்களாக ஆக்குறார்.
ஆனால் இந்த விஷயத்தை ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் புரிய வைக்க முடியவே முடியாது. சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒரு பாபா தான். மற்றவங்க எல்லாம் பக்தி தான் கற்றுக் கொடுப்பாங்க. அங்கே ஞானமே கிடையாது. சத்கதி கொடுக்கிற குரு ஒருத்தர் கூட கிடையாது. அவங்க இறங்கும் கலை கற்றுக் கொடுக்கிற குருக்கள். வேணா சொல்லலாம், நான் இந்த சாது சன்னியாசிக்கிட்ட போகிறேன், எனக்கு அமைதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் பாபா சொல்கிறார் அது அல்பகால அமைதி. ஏன்னா அவங்க சொர்க்கத்துடைய சுகத்தையே அல்பகால சுகன்றாங்க. அப்போ அவங்க கொடுக்குற அமைதியும் அப்படி தான் இருக்கும். அவங்க மூலமாக அவங்களுக்கு கிடைக்கிறது. ஏன் அல்பகால அமைதி? நிரந்தர அமைதி முக்தியில் தான் இருக்கும். முக்தி அவங்க கொடுக்க முடியாது. ஜீவன் முக்தியும் கொடுக்க முடியாது. ஒரு தந்தை தான் கொடுக்க முடியும். ஸ்ரீகிருஷ்ணரை எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனாலும் யாருக்குமே அவரை பற்றி உண்மை தெரியாது. இப்போ தான் பாபா சொல்றார், சத்தியுகம்தான் கிருஷ்ணர் வாழற கிருஷ்ணபுரி. ஆனால் அவர் 84 பிறவி எடுத்த பிறகு தான் இந்த பூமி கம்சன் வாழும் கம்சபுரியாக மாறிடுச்சு. பாபா மறுபடியும் இதை கிருஷ்ணபுரியாக மாத்துறார். அரை கல்பத்துக்கு பிறகு மீண்டும் இது ராவண ராஜ்யமாக ஆகிடுது இல்லையா? அரை கல்பம் கிருஷ்ணபுரி, அப்போ சுகதாமம். அடுத்த அரை கல்பம் கம்சபுரி, அதாவது நரகம், துக்கதாமம் ஆகிடுது. இருந்தாலுமே கூட நமக்கு சுகத்தின் பாகம் தான் அதிகம் இல்லையா? 3/4 பங்கு சுகம்தான், நமக்கு 1/4 பங்கு தான் துக்கம். மற்ற தர்மத்தினருக்கு தான் துக்கம் பாதி வந்துடும், நமக்கு 1/4 பங்கு தான் துக்கம் வருது. மற்றபடி இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. திரும்ப திரும்ப சுகம் துக்கம் மாறி மாறி வரணுமே தவிர யாருமே மோட்சம் அடைய முடியாது. ஆனால் சன்னியாசிகள் மோட்சம் அடைய முடியும்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணுறாங்க. பாவம், அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரியல. ஏன்னா முக்தியும் ஜீவன் முக்தியும் அப்பா தான் கொடுக்க முடியும், அது அவர் வந்தால் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ தான் நமக்காக நாமளே சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறோம். காரணம், இப்போ வெறும் துக்கம்தான் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஸோ அப்பா கூட நாம் உருவாக்குற இந்த சொர்க்கத்தை நாமளே எஜமானராகி ராஜ்யம் செய்வோம். மற்ற தர்மத்தினர் அப்போ பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க எப்போ வரணுமோ அந்த டைமில் தான் வருவாங்க. ஆனால் அவங்க வரும்பொழுது இந்த பூமி நரகமாக இருந்தால் கூட அவங்க சுகமாக தான் இருப்பாங்க. பிறகு தான் அவங்க துக்கத்துக்கு வருவாங்க. காரணம், எல்லாருக்குமே ஆரம்பத்தில் சுகம்தான் இருக்கும். என்னென்னமோ பக்தி பண்ணுறாங்க, ஜபம் தானம் அந்த மாதிரி. ஒருத்தரை தான் நினைவு செய்யணும்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் யாருமே ஒருத்தரை நினைவு செய்கிறது கிடையாது. ஏன்னா தேக அபிமானம் இருக்குது. தேக அபிமானத்தை விட்டு தன்னை ஆத்மான்னு புரிஞ்சிட்டா தான் ஆத்மாவின் தந்தை பரமாத்மா ஒருத்தரை மட்டும் நினைவு செய்ய முடியும். ஆனால் யாருமே தேக அபிமானத்தை விட மாட்டுறாங்க. விட்டால் தானே அவர்கிட்ட போகவே முடியும். பாபா சொல்கிறாரு, பாபா குழந்தைங்கள பக்குவமற்றவர்களும் இருக்கிறாங்க, பக்குவமானவர்களும் இருக்கிறாங்க. பக்குவமானவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், தான் மட்டும் பாபா குழந்தையாகி பாபா கிட்ட இருந்து ஆஸ்தி அடைஞ்சால் போதாது, தன்னுடைய மனைவி குழந்தைங்க எல்லாரும் அழைச்சிட்டு வருவார். ஆனால் பக்குவம் இல்லாதவர் என்ன பண்ணுவார், அவரும் ஃபாலோ பண்ண மாட்டார், மற்றவங்களாம் அழைச்சிட்டு வர மாட்டார். இப்போ பாபா சொல்கிறாரு, 2 சக்கரமும் கூடவே போகணும் இந்த வாழ்க்கை வண்டி, சங்கமயுக வாழ்க்கை வண்டி போக. அதனால் என்ன பண்ணணும், கணவன் மனைவி சேர்ந்தே வந்தால் தான் நல்லா இருக்கும். சேர்ந்து நம்ம தூய்மையாக இருப்போம் அப்படின்னு அப்பா கிட்ட நீங்கள் சத்தியம் பண்ணணும். பிரம்மா குழந்தைனாலே நீங்கள் சகோதரன் சகோதரி, சகோதரன் சகோதரிக்கு இடையில் கண்டிப்பாக காமம்ன்ற பாவக்காரியம் ஏற்படவே முடியாது, விகாரத்தில் செல்ல முடியாது. இதுதான் ஈஸ்வரிய சட்டம்.
இப்போ ஈஸ்வரிய சட்டம் என்ன? சகோதரன் சகோதரியாக இருக்கணும். அதனால் நம்மளும் விஷத்தை சாப்பிடக்கூடாது, மற்றவங்களும் விஷத்தை சாப்பிட வைக்கக்கூடாது, அந்த எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாதுன்றார். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞானாமிர்தம் தான் குடிக்கணும். நானும் ஞானாமிர்தத்தை குடிச்சிட்டு என்னுடைய கணவன் அல்லது மனைவிக்கும் ஞானாமிர்தத்தை தான் கொடுப்பேன். நல்ல குழந்தைன்னா அப்பா சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஏற்றுக்கும். ஏற்றுக்காத குழந்தை பக்குவமற்றவர்கள், அவங்களுக்கு ஆஸ்தியும் முழுசாக கிடைக்காது, சீக்கிரமாகவும் கிடைக்காது, லேட்டாக திரேதாயுகத்தோடைய கடைசி பிறவி அது மாதிரி வருவாங்க. அடுத்தது பாபா சொல்கிறாரு, குழந்தை மருந்து சாப்பிட்லன்னா விட்டுடுறீங்களா, மூக்கை பிடிச்சி ஊற்றுறீங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களும் நீங்கள் எப்படியாவது ஏற்றுக்க வச்சுக்கணும். நான் தானே உனக்கு குருன்னு, நான் தானே உனக்கு கடவுள்னு சொன்னேன் கல்யாணம் பண்ணும்போது, இப்போ நான் உனக்கு சத்கதி கொடுப்பேன் தானே அப்படின்னு சொல்லி மனைவியை எப்படியாவது நீங்கள் பாபா குழந்தைய ஆக்குங்க. ஈஸியாக உங்களால் முடியும். கணவனால் மனைவியை ஈஸியாக தனக்கு சமமாக ஆக்கிட முடியும். ஆனால் மனைவியால் கணவனை உடனே ஆக்க முடியாது. அதனால தான் அபலை பெண்கள் மேலே தூய்மையின் காரணமாக பல கொடுமைகள், அடி உதையெல்லாம் இழைக்கப்படுது. அரசாங்கம் கூட எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கையை விரிச்சிடுது. பாபா சொல்கிறாரு, இருந்தாலும் நீங்கள் ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். என்ன அடி உதை வாங்கினாலும் தாங்கிட்டு தூய்மையாக இருந்தால் தான் எஜமானர் ஆவீங்க. அப்படி இல்லைன்னா ஆஸ்தியை இழந்துடுவீங்க. ஏன்னா அது பல ஜென்மத்தில் நாம் செஞ்ச பாவம், நாம் சகிச்சிக்க தான் செய்யணும். மற்றபடி உலகில் தந்தை கிட்ட கிடைக்கிற ஆஸ்தி எல்லாம் எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி. நல்ல குழந்தைங்க எல்லையற்ற தந்தைக்கிட்ட வந்து எல்லையற்ற ஆஸ்தியை முழுசாக அடையிறாங்க. பாபா சொல்கிறார், இது துக்கதாமம். இந்த இடத்துல நீங்கள் தங்கம் அணிஞ்சிக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம வனவாச வாழ்க்கை, யாசிப்பவர்கள், பிச்சைக்காரர்கள். அடுத்த பிறவியில் நமக்கு தங்க மாளிகையே கிடைக்கும், ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட மாளிகை கிடைக்கும். ஸோ 21 பிறவிக்கான ஆஸ்தியை பிராமணனாகி யாசிப்பவனாகி அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சதா ஞாபகம் இருந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக இருக்கணுமோ அவ்வளோ சிம்பிளாக தான் இருக்கணும். மற்றபடி பக்தியில் வந்து பாவனையின் பலம்தான் கொடுக்குறோம். இந்த மாதிரி 21 பிறவி ஆஸ்தியெல்லாம் கொடுக்கறது கிடையாது. மனிதர்களுக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ணரை கும்பிட்றாங்க, குருநானக்கு கும்பிட்றாங்க, அவங்க இந்த பூமியில் வாழ்ந்தாங்கன்னு தெரியும். ஆனால் அவங்க ஆத்மா இப்போ இன்னும் இங்கே தான் இருக்குது, சாதாரண உடலில் இருக்குது, தம பிரதான உடலில் மாட்டிக்கிட்டு இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே இந்த சிருஷ்டி சக்கரத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. பாபாவை தவிர எல்லாரும் இந்த சக்கரத்துக்குள்ளே வந்தே ஆகணும், தம பிரதானம் ஆகியே தீரணும். அப்போ தான் பாபா கடைசியில் வந்து எல்லோரையும் திரும்ப அழைச்சிட்டு வருவார். வரதானத்தில் பாபா சொல்கிறாரு, எந்த குழந்தை எதிர்மறையான சிந்தனை, பார்வை, எண்ணம், வார்த்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நேர்மறையான எண்ணம், சொல், செயலை மட்டும் தாரணை செய்யுதோ அந்த ஆத்மா தான் தூய அன்னப்பறவை. ஆனால் பாபா சார் அசுத்தமான விஷயங்களை பார்த்தாலும் பார்க்காதீங்க, கேட்டாலும் கேட்காதீங்க. ஸோ எதிர்மறைன்னு இல்லை, வீண் விஷயங்களை கூட கேட்காதீங்க, பார்க்காதீங்க, நினைக்காதீங்க, செய்யாதீங்க, பேசாதீங்க. ஏன்னா அது உங்களை பலகீனமாக மாற்றிடுது. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீணானவைகளை கூட சக்திசாலியாக மாற்றிடுங்க. ஒருத்தரை பற்றி வீணான எண்ணம் வருது, அவர் இப்படி அப்படி, உடனே சக்திசாலியாக மாற்றிடணும், சக்திசாலியான எண்ணமாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சுபபாவனை ஸ்டாக் வச்சுருக்கணும். எப்போ பார்த்தாலும் எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அவங்க நல்லவங்க, இவங்க நல்லவங்க, அவங்க உங்களுக்கு கெடுதலே பண்ணாலும் அவங்க நல்லவங்க, நல்லா இருக்கணும். அந்த எண்ணம் அதிகமாக என்ன ஆகும்னா தலைகீழான விஷயத்தை கூட நேரானதாக மாற்றிடும். உங்களுக்கு கெடுதல் செய்ய வந்தவங்கள கூட நல்லது செய்ய வச்சிடும். அதனால் எப்படிப்பட்டவர் வந்தாலும் சுபபாவனை வைங்க. அதோடைய சக்தி என்னன்னா கல்லை கூட நீராக்கிடுமா.
வீணானவைகள் கூட சக்திசாலி ஆகிடும். ஸோ வரதானம் என்னது? சுபபாவனை வைத்து எதிர்மறையான வீணான விஷயங்களை எல்லாத்தையும் சக்திசாலியான விஷயங்களா, நேர்மறையானவைகளாக மாற்றிடுங்க. அதுக்கு ஆதாரம் சுபபாவனை, சுபபாவனை, சுபபாவனை. ஸ்லோகனில் அதீந்திரிய சுகம் நிரந்தரமாக அனுபவம் ஆகணும். ஆனாதான் பிராமண வாழ்க்கை. அப்படி ஆகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நிரந்தரமாக சாந்த சுரூப ஸ்திதியில் நிலைச்சிடுங்க. அது எப்படி நடக்கும்? ஒரு பாபா மட்டுமே உங்கள் புத்தியில் இருக்கணும். என்ன வேணாலும் நடக்கட்டும், நேராக பாபாட்ட போயிடுங்க, பரிணாமத்திலே இருங்க. அப்போ நிரந்தரமாக சாந்த சுரூப ஸ்திதியில் இருப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அதீந்திரிய சுகம் அனுபவம் ஆகிட்டே இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்யூ பாப் தாதா. லவ் யூ பாப் தாதா.